யசோதரா காவியம். யசோதரா காவியம் கிபி 13ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த சமண நூலாகும். இந்நூல் 4 சருக்கங்களில் 320 விருத்தப்பாக்களால் ஆனது. இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ராசமாபுரத்தை தலைநகராக கொண்ட ஔதியா நாட்டு மன்னன் மாரிதத்தன் நாட்டு மக்கள் கோரிக்கையை ஏற்று ஊரில் சண்டமாரியம்மனுக்கு திருவிழா நடத்துகிறான். திருவிழாவில் சாமிக்கு மக்கள் இரட்டை ஆடு, கோழி, பன்றி, எருமை முதலியவற்றை பலி கொடுத்தனர். அரசரும் தம் பங்கிற்கு இதைவிட பெரியதாக செய்ய வேண்டும் என முடிவெடுத்து இரட்டையராக பிறந்த ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் பலி கொடுக்க வேண்டும் என தேடி கண்டுபிடித்து கொண்டு வரச் சொன்னார். கடைசியாக இளம் துறவிகளான இரட்டை துறவிகள் அபயஅரசன் மற்றும் அபயஅரசி ஒரு காட்டில் கிடைக்கப்பெற்று அவர்களை அரசன் முன் நிறுத்தினர். அரசனும் அவர்களை சண்டமாரியம்மனுக்கு பலி கொடுக்க பலிபீடத்திற்கு அழைத்துச் செல்கிறார். பலிபீடத்தில் இருவரும் கத்தாமல் ஆர்ப்பாட்டம் செய்யாமல் புன்முறுவலுடன் நின்றனர். அச்சமயத்தில் மக்கள் அபயஅரசி மற்றும் அபயஅரசன் இருவரிடமும் அரசர் வாழ்க என்று சொல்லும்படி கேட்கின்றனர். அதற்கு அந்த இரட்டையர்கள் உயிர் பலி இடுவது தவறு என்றும் இதை கைவிட்டால்தான் மன்னன் நன்றாக இருப்பார் என்றும் அறிவுறுத்துகின்றனர். இதை கேட்ட அரசன் ஆச்சரியப்பட்டு, இங்கே நின்று கொண்ட பயமில்லாமல் எனக்கு அறிவுரை சொல்கிறாயே, நீ யார் என கேட்க அவர்கள் தம் வாழ்க்கையை விவரித்தனர். ஒரு காலத்தில் அவந்தி நாடு என்று ஒன்று இருந்தது. அதை ஆண்ட அரசன் அசோகன். அவருக்கு சந்திரமதி என்ற மனைவியும் யசோதரன் என்ற மகனும் இருந்தனர். யசோதரனுக்கு அமிர்தமதி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைக்கின்றனர். ஆட்சியும் வாழ்க்கையும் நன்றாக சென்று கொண்டிருந்தது. இவர்களுக்கு யசோதமதி என்ற மகனும் பிறந்தான். அசோக மன்னன் ஆட்சி பொறுப்பை மகன் யசோதரனிடம் ஒப்படைத்துவிட்டு துறவு வாழ்க்கை மேற்கொண்டான். யசோதரனும் ஆட்சியை நன்கு நடத்துகிறான். இந்நிலையில்தான் யசோதரன் வாழ்க்கையில் ஒரு தவறு நடக்கிறது. அந்நாட்டு யானைப்பாகன் ஒரு தொழுநோயாளி. அவன் இசையில் மயங்கி அமிர்தமதி அவனுடன் தவறான வாழ்க்கை வாழ்கிறாள். இதை அறிந்த யசோதரன் மிகுந்த மனவேதனை அடைந்து தனது தாய் சந்திரமதியிடம் உண்மையை கூற வெட்கப்பட்டு தான் ஒரு கெட்ட கனவு கண்டதாக கூறுகிறான். அதற்கு தாய் கோயிலுக்கு சென்று மாரிதேவிக்கு ஒரு கோழியை பலி கொடுக்குமாறு கூறுகிறாள். ஆனால் கோழியை பலி கொடுக்க விரும்பாத யசோதரன் அரசி மாவினால் செய்த ஒரு கோழியை பலி கொடுக்க சென்றான். அப்பொழுது அரிசி மாவு கோழி பொம்மையினுள் ஒரு தெய்வம் நுழைந்திருந்தது. இதனை அறியாமல் அதை பலியிட அது துடிப்பதை பார்த்து யசோதரனும் அவனுடைய தாயும் ஏதோ தவறு செய்து விட்டதாக கருதி மிகவும் மனம் வருந்தினர். இச்சமயத்தில் அமிர்தமதி தன் செயல் கணவருக்கும் மாமியாருக்கும் தெரிந்து இருவரையும் உணவில் விஷம் வைத்து கொன்று விடுகிறாள். பின்பு சந்திரமதியும் யசோதரனும் 6 பிறவிகள் எடுத்து 7ஆவதாக அபயஅரசி மற்றும் அபயமதியாக பிறக்கின்றனர். இதற்கு காரணம் ஒரு அரிசி மாவினால் செய்த கோழியை பலி கொடுத்ததுதான் விளைவு. இன்று இப்பிறவியில் நாங்கள் பலிபீடத்தை வந்து நிற்கிறோம் என மாரிதத்தனிடம் கூறுகின்றனர். அந்த இரட்டையர்கள் தீய செயல் மட்டும் தவறில்லை, தீய எண்ணம் கூட தவறுதான் என்கின்றனர். இதை கேட்ட மன்னன் இனி பலியிடுவது தவறு என்று மக்களுக்கு கட்டளை கற்பித்து தானும் சமண மதத்தை தழுவினான்.